வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஆட்டிறைச்சி பொரியலோட வந்திருக்கிறேன். இந்த ஆட்டிறைச்சி பொரியல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். நான் இந்த ஆட்டிறைச்சி பொரியல் செய்யறதுக்கு இதில் நான் ஒரு சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 4 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இருக்குது. இந்த எண்ணெயை இதில் விடுங்க. விட்டுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து வெங்காயம் இருக்குது. பெரிய ஒரு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன், லார்ஜ் ஆனியன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் வந்து 6 சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். இதில் வந்து உள்ளிப்பூடு இருக்குது. நான் வந்து 5 உள்ளி எடுத்து சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. ஒரு அளவான பீஸ் இஞ்சி எடுத்து அதையும் சின்ன வெட்டி இருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூட வரும். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது, 4 பீஸ் ரம்பை. இதையும் இதில் போடுங்க. ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு 3 நிமிஷம் வதங்க விட போகிறேன். இப்போ சரியாக ஒரு 3 நிமிஷம் இதை நான் வதங்க விட்டுருக்கேன். இந்த 3 நிமிஷம் வதங்கினா பிறகு இதில் வந்து ஆட்டிறைச்சி எடுத்து சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் வந்து 400 கிராம் ஆட்டிறைச்சி இருக்குது. இப்போ இதில் போடுங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை நான் மூடி போட்டு 5 நிமிஷம் அவிய விட போறேன். இப்போ 2 நிமிஷமா அவிஞ்சோன்று இருக்குது. டக்கரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே அவிய விட போறேன். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ டோட்டலியாக வந்து நான் மூடி போட்டு 5 நிமிஷம் இதை நான் அவிய விட்டுனான். இப்போ திறந்து விடுங்க, நீ மூட தேவையில்லை. ஸோ இதை மூடாமல் இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தணும், அது வரையும் இதை நாங்கள் அவிய விடுவோம். சரியாக ஒரு 3 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்தே இது நான் தண்ணியெல்லாம் வத்த விட்டுனான். இந்த தண்ணியெல்லாம் லைட்லியாக வத்திட்டு இப்படி வத்தி கொண்டு வரைக்க மிக்ஸ் பண்ணி போட்டு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போடுங்க. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மீடியம் ஹீட்லேயே தூளை போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் இதை கிளறி கொண்டுருங்க. 2 நிமிஷம் நான் சொல்கிறேன் கை விடாமல் இதை கிளறுங்கன்னு சொல்லி, அப்போ தான் தூள் வாசனம் அடங்கி நல்லா பொரிஞ்சு வரும், அடிப்பிடிக்காமல். ஸோ இப்போ 2 நிமிஷமாக நான் இதை கைவிடாமல் இதை நான் கிளறினான். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில விட்டுருக்கிறேன். விட்டுட்டு 10 நிமிஷம் விடுவோம். கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 5 நிமிஷமாக அதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்கு. மீடியம் லோ ஹீட்லேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணம் இது வந்து பொரிஞ்சு வரணும். ஸோ நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட போகிறோம் பொரியறதுக்கு. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ 8 நிமிஷமாக மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை நான் வந்து நல்லா பொரிய விட்டுனா. ஸோ இப்போ 8 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து திருப்பி மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரம் வந்து நறுவலாக அடிச்சிருக்கிறேன். இதுக்கு நான் வாசத்தூள் போடுறையில் பெருஞ்சீர பவுடர் மட்டும்தான் போடுறேன் நான். ஸோ இதில் 1 டீஸ்பூன் இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு இதில் போடுங்க. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியம் ஹீட்லேயே 2 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். ஸோ இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆயிட்டு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை நிப்பாட்டின பிறகு உங்களுக்கு இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் இந்த ஆட்டிறைச்சி பொரியல் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டிறைச்சி பிரட்டல் கறி செய்து முடிஞ்சது. இப்படித்தான் இந்த ஆட்டிறைச்சி பிரட்டல் கறி நாங்கள் வைக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.